தமிழக அரசு மீது மக்களுக்கு கோபமோ வெறுப்போ அதிருப்தியோ இல்லை என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். சென்னையில் தந்தி டிவிக்கு பேட்டியளித்த அவர், மாநில அரசு மீது வெறுப்பு கோபம் அதிகம் இருந்திருந்தால் வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கும் என கூறினார். மாநில சர்க்கார் மேல வெறுப்பு இருந்தால் தான் ஓட்டு சதவீதம் அதிகமாகும். ஆன்டி இன்கம்பல்ஷன் சொல்லுவாங்க இதுக்கு பேர். இந்த அரசின் மீது மக்களுக்கு வெறுப்பு இல்லை, அதிருப்தி இல்லை, கோபம் இல்லை. கோபத்தை வெளிப்படுத்துக்காக வந்து கோபத்தோடு வந்து ஓட்டு போடுவாங்க. நம்பர் 1 அது. 2 வழக்கத்துக்கு மாறான வெயில் அதிகம். 3 வாக்காளர் பட்டியல் இதில் வந்து குளறுபடிகள் நிறைய இருக்குது. இந்த பர்சன்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 20% வந்து ஓட்டு வந்து டெலீட் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணலை. டெத்து, ஷிஃப்டடு, ட்ரான்ஸ்ஃபரு, டபுள் என்ட்ரி இதெல்லாம் வந்து சரியாக ப்யூரிஃபிகேஷன் பண்ணலை. இங்கே மாநிலத்தில் இருக்கிற எலெக்ஷன் கமிஷனுக்கு பவரே கிடையாது. எது கேட்டாலும் அங்கே கேளு, மேலே இருக்கிறவங்க பார்த்துப்போம், மேலே இருக்கிறவங்க பார்த்துக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அங்கேருந்து பர்மிஷன் நீங்கள் வாங்கிட்டு எலெக்ஷன் முடிச்சு போச்சு. அதனால் இந்த குளறுபடிகள்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு அடுத்த தேர்தலையாவது, ஏன்னா ஒவ்வொரு அனைத்து கட்சி கூட்டத்திலையும் இந்த பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு திமுக சார்பில் வற்புறுத்தி சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க அதை செய்யலை. அவர் தோக்க போகிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் நீதிமன்றத்தை அணுகட்டும். ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டேன். நான் சொல்கிறேன், இஸ்லாமியர்கள் ஓட்டு நிறைய நீக்கப்பட்டிருக்கு. ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 50வது வட்டத்தில் 1400 ஓட்டு போன கவுன்சில் எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டவங்க நீக்கப்பட்டிருக்குது. கடைநல்லூரில் ஒவ்வொரு வார்ட்லேயும் 200 இஸ்லாமியர் ஓட்டு நீக்கப்பட்டிருக்குது. இது மாதிரி நான் வந்து ஆத்தன்டிக்காக ஊரை குறிப்பிட்டு, பூத்தை குறிப்பிட்டு, வார்டை குறிப்பிட்டு சொல்கிறேன். அந்த மாதிரி அண்ணாமலை சொல்லுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.